வணக்கம். G3 செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது மணப்பாறை பகுதியில் கரூர் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் ஓட்டு வேட்டை. இளைஞர்களுடன் சேர்ந்து உற்சாகமாக கும்மியடித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இனி விரிவான செய்திகள். பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் மக்களை கவரும் வகையில் வேட்பாளர்கள் பலரும் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரித்து வருகின்றனர். கரூர் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேல், திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மருங்காபுரி ஒன்றிய பகுதியான இரட்டையப்பட்டியில் பிரச்சாரத்தை துவங்கி கோவில்பட்டி, ஊத்துக்குளி, வேம்பனூர், ஊனையூர், கொடும்பம்பட்டி, பாலக்குறிச்சி, மருங்காபுரி, கல்லாமேடு, வல்லநாடு உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஓட்டு வேட்டையாடினார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வேம்பனூர் மற்றும் கல்லப்பட்டி பகுதி மக்களின் விருப்பத்திற்கு இணங்க வேட்பாளர் தங்கவேல் உற்சாகமாக கும்மி அடித்து ஓட்டு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது தங்கவேல் பேசிய போது, என்னை வெற்றி பெற செய்தால் பாராளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் கொடுப்பேன். சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் என்று கூறினார். G3 செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்ட். வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்யுமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களால் பாராளுமன்ற உறுப்பினராக நான் டெல்லி சென்று உங்களுக்காக மத்திய அரசில் இருந்து என்ன திட்டங்கள் கொண்டு வர முடியுமோ அதை போராடி பெற்று கொண்டு வருவேன். அந்த வல்லமையும் ஆற்றலும் எனக்கு இருக்கிறது. உங்களுடைய ஆதரவினால், ஆண்டவனுடைய அருளால் எனக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது. மத்திய அரசிலே யார் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் அவர்களிடம் உரிமையோடு உறக்க கேட்டு பெறக்கூடிய வல்லமையை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த வகையில் இந்த பகுதியில் உள்ள நீங்கள் எல்லாம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக என்னை டெல்லிக்கு அனுப்பி வைப்பதற்கு 19ஆம் தேதி நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அத்துணை பேரும் இரட்டை இலைக்கு வாக்களித்து என்னை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கரூர் பகுதிக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் என்ன தேவையோ அதை மத்திய அரசிடம் போராடி பெற்று தருவேன் என்ற உறுதியினம் உங்களிடம் கூறி அடிக்கடி இந்த பகுதிக்கு உங்கள் அன்பான பாராளுமன்ற உறுப்பினராக வருவேன் என்கின்ற உறுதியினை சொல்லி அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி. உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.